சார் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் 50 லட்சத்துக்கு குறைவா வீடே கிடையாது சார். 50 லட்சம் ரொம்ப அதிகங்க. 20 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வீடு பிடிச்சி கொடுங்க. என்ன சார் 20 லட்சத்துக்கு எங்கே சார் வீடு கிடைக்கும்? 20 லட்சத்துக்கு வீடு வேணும்னா 20 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் வாங்க முடியும் சார். சார் யாராவது தூக்கு போட்டு செத்து போயிருப்பாங்கல்ல, இல்லைன்னா பேய் ஆவிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பல வருஷமா பூட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வீடா இருந்தா கூட ஓகே சார், நான் வாங்கிக்கிறேன். சார் அது ரொம்ப பாவம் சார், அப்படிலாம் வாங்கி தர மாட்டேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் தானே குடியிருக்க போறேன். உங்களுக்கான கமிஷனை கரெக்டா கொடுத்துட்றேன். சார் கமிஷன் கொடுத்துருவீங்கல்ல? அப்போ சரி சார். 2-3 வருஷத்துக்கு முன்னால ஒரு 5 பேர் ஒரே வீட்டில் தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க சார். அந்த வீடு 60 லட்சத்துக்கு போகுது. ஆனால் இதனால 20 லட்சத்துக்கு கொடுப்பாங்க. அந்த வீட்டை வேணா வாங்கி தட்டுமா சார்? போய் பார்க்கலாங்க. வீடு மட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே கரையை வச்சுக்கலாம். வேலியில் போகிற ஓனான வேட்டிக்கில் எடுத்து விடுறேன்னு சொல்கிறீங்க. அது உங்கள் தலையெடுத்து வாங்க பார்க்கலாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஆனா உங்க மேல கடுமையான கோபத்துல இருக்கிறேங்க. ஏன் சார் கோபமாக இருக்கீங்க? சார் நான் தான் சொன்னேன் பேய் வீடுன்னு சொல்லி. நீங்கள் தான் சார் 20 லட்சத்துக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கினீங்க. நான் என்ன சார் பண்ணுறது? ஆமாங்க, வீடு வாங்கி 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு பார்த்துடலாம் நாளைக்கு பார்த்துடலாம் அந்த பேய் தேடிட்டே இருக்கிறேன். இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியலீங்க. பேய் இருக்கு வீடுன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி வித்துட்டீங்க. ஒழுங்கா கமிஷன் காசை திருப்பி கொடுங்க. ஐயோ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சார் எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி நானும் சொன்னேன். நான் மட்டும் என்ன பேயா பார்த்தா இருக்கிறேன்? யாரும் பாக்குறது இல்ல, ஆனா எல்லாரும் உருட்டிட்டு இருக்கிறாங்க. சரி அதை விடுங்க. எனக்கு மறுபடியும் 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வேணும். ஏதாவது பேய் வீடு ஊர்ல இருக்குதா? மறுபடியுமா?